ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஆர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்திருக்கேன். ஸோ திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா காக்குளூரில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க. அந்த தீமை பார்க்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான சிவன் கோயில் பக்கத்தில் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஆர் விளாக்ஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் காக்குளூர் ஏரியில் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பெரிய பாதை அமைச்சு நடப்பாதை மாதிரி ரெடி பண்ணி ஐ லவ் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐ லவ் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலத்துலேயும் வந்தாச்சு. ஸோ நம்ம மாநிலத்துலையும் பார்த்திங்கன்னா ஐ லவ் திருவள்ளூர்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாலிடே, மாவீரர் ஜெயந்தின்ட்டு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுறாங்க. ஸோ அதுதான் போய் பார்க்கலாம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். மக்களை இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, ஐ லவ் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரி தான். மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஐ லவ் திருவள்ளூர் ஒரு தீம் பார்க் மாதிரி சூப்பராக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏரிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி சும்மா சூப்பராக அந்த பாலம் மாதிரி அமைச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஏரியோட இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐ லவ் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்ப வெளிச்சமாக அதோட லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். மக்களை இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு நான் அந்த பக்கம் நடந்து போகிறேன். இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. மக்களை இந்த சிவன் கோயில் இருக்குது இல்லையா, இந்த சிவன் கோயில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோயிலுங்க. எனக்கு நான் பிறந்த நினைவு தெரிஞ்ச நாள் முதல் இங்கே ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கோயிலாக கட்டினாங்க. அப்போதுலேருந்து அப்படியே இருக்குது. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வரும். ஸோ இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு தீம் பார்க் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஐ லவ் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சன்செட் டைம் வர ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை மக்களே, ஸோ அதை தாண்டி அப்படியே முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டப்போ அண்ணன் சொன்னார் ரெஸ்ட் ரூம்ப்பா அப்படின்னாரு. நான் ஏற்கனவே நினச்ச மக்களே, இவ்வளோ ரெடி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் இல்லைன்னா எப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி என்ன தான் பண்ணுறாங்க அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்கிட்ட போய் கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரெஸ்ட் ரூமும் ரெடி ஆகிடும் மக்களே. ரொம்ப சூப்பராக இருந்தது. மக்களும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலம் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இதுவும் சூப்பராக இருந்தது. 2 பக்கம் கம்பி வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இது ஏரிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் போனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 மணி இருக்கும். 5 மணிக்கு போயிருந்தேன். ஸோ அப்பவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குட்டி பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ மக்களே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ இருக்க பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் கிட்ட இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களை விளையாட காட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சின்னதாக
பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே ஆக்சுவலி இந்த காக்குளி ஏரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏரிங்க. ரொம்ப பெரிய ஏரி. ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. பாருங்க, எனக்கு பின்னாடி அழகாக சன் செட் ஆகிற டைமிங் சூப்பராக இருக்குது. அந்த எல்லோ கலர் டோன் அப்படியே மூஞ்சியில் படுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்தாண்டு இருக்கிற ஒரு சிவன் கோயில், ரொம்ப பழமையான சிவன் கோயில். ஸோ அதை சுற்றி கட்டியிருக்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்னுமே தண்ணி இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. அவங்க அப்படியே கீழே இறங்கி போகலாம். ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. மக்கள் உங்களுக்கு தெரியுதா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஐ லவ் திருவள்ளூர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தேன்னா இந்த படிக்கட்டு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ அது கிட்ட வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்கே வந்துடலாம், பக்கத்துலேயே தண்ணி. மக்களே சூப்பராக இருக்கா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நடந்து போகிறதுக்கு பாதை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். 2 சைடுமே கம்பி வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, வேறு லெவலு. அது எல்லாமே சைடில் ஃபுல்லாகவே மரங்கள் தான், பார்க்கறது நல்லா இருக்குது. ஆக்சுவலி சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சரியான ஃபுல்லாக குட்டி பசங்களை க்ரௌடாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. நம்ம திருவள்ளூருக்கும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் திருவள்ளூர் சொல்லிட்டு அந்த எல்இடி லைட் போட்ட அந்த ஆர்ச் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தேன், சூப்பராக இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பின்னாடி ஃபுல்லாகவே ஏரி சூப்பராக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில். ஓகே மக்களே, அவ்வளோதான். அப்படியே திரும்பி அப்படியே போகலாம். இங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குல்ல, ரொம்ப பழமையான சிவன் கோயில். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த ஐ லவ் திருவள்ளூர் அப்படி அந்த ஆட்சி அமைஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கோயிலுக்கும் வந்த மாதிரி இருக்கும். அந்த ஐ லவ் திருவள்ளூரை பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளையாடிட்டு அப்படியே போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான் மக்களே. இங்கே பாருங்கள், சன் செட் ஆக போகுது, சூப்பராக இருக்குது. சரி, அப்படியே நம்ம அங்கே போய் பார்த்துட்டு கிளம்பலாம். மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த லைட் வெளிச்சத்தில் ஐ லவ் திருவள்ளூர் அப்படின்றது. அடுத்தடுத்து வர காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுப்பிச்சு நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்களை செய்ய போகிறாங்க. அது எல்லாமே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மக்களே. அந்த சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலே இருந்தது, அதை பூட்டி வச்சுருந்தாங்க, திறக்கலை. மேலே பார்த்தீங்கன்னா சிவன் பெருமாள் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலையே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஐ லவ் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா சன்செட் டைமில் சூப்பராக பேக்ரவுண்டில் எல்லோ கலரும் சூப்பராக தெரிஞ்சுது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நானும் பார்த்தேன்னா அங்கேருந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதான் மக்களே. ஸோ அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்குறேன். பாய்.